சிறகடிக்க ஆசை சரியல்ல. அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜயா வந்து பயங்கர கோபத்துல இருக்காங்க. மனோஜ் வந்து, மா பாத்தீங்களா, நீங்க வந்து எனக்கு பார்த்த பொண்ணு கூட இவங்க எல்லாரும் எந்த அளவுக்கு அன்பா பாசமா இருக்காங்க. அந்த பொண்ணு என்னை வெறுப்பேத்துற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பண்றா. இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே விஜயா வந்து, மனோஜ் கொஞ்சம் பொறுடா, நான் தான் வந்து உனக்கு எல்லா விஷயத்திலையுமே என்ன பண்ணணுன்றதை நான் சொல்லியிருக்கேன்ல, நீ ஏன்டா இப்படி அப்ராணியா இருக்க. முத்து பத்தியா, அவன் படிக்கலனாலும் அவன் அந்த அளவுக்கு டேலண்டா இருக்கான். அதனாலதான் உன்னுடைய அப்பா முத்துவை வந்து அப்படி பாராட்டுறாங்க. அந்த மாதிரி நீ ஒரு விஷயமாவது நடந்துக்கிறியா, சொல்லுடா, ஏன்டா இப்படி பண்றேன்றாங்க. அம்மா, நான் என்னமா பண்ணட்டும், ரோகிணிய ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவமா வருது. அவ என்னை ஏமாத்திட்டாளேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கோபம் வருது. நான் என்னதான் பண்ணட்டும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்கா. சரி விடுடா மனோஜ், நீ இதுக்காகலாம் ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? உன்னை நான் என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். உனக்கு அந்த பொண்ணு இல்லைன்னா என்ன, அதை விட நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி நான் வைக்கிறேன். இதுக்காகலாம் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, சரியான்னு சொல்லிட்டு விஜயா வந்து பேசிட்டு இருக்காங்க. மா, நான் உன்னதாம்மா நம்பியிருக்கேன். எனக்கு ரோகிணி கிட்ட இருந்து விவாகரத்து வேணும். பணக்கார பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். இது ரெண்டுமே உன்னால மட்டும்தாம்மா சாத்தியம் ஆகும். தயவு செஞ்சு எப்படியாவது ஏதாவது பண்ணி எனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சுடு. என்னாலலாம் ரோகிணி கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நீ சொல்லிட்டுல, நான் பார்த்துக்கிறேன். எதுக்காக நீ வருத்தப்பட்டுட்டு இருக்க, விடு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு விஜயாவும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப மனோஜ் அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. விஜயா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனா போயிட்டு கிறிஷ் கிட்ட பேசின விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு வேலையை வந்து அவ பண்ணிருப்பான். அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். இப்பவே அவளுக்கு நான் ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்துல வந்து இருக்காங்க. கோவத்துல இருந்ததும் மீனாவுக்கு விஜயாவை கால் பண்றாங்க. உடனே மீனா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அத்தையே நமக்கு கால் பண்றாங்க. கண்டிப்பா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோ, இல்ல இந்த ஜோஷும் இது எல்லாமே நம்பாம அத்தை நம்மள வீட்டுக்கு கூப்பிடுவாங்களா அப்படின்ற மாதிரி மீனாவோட மைண்டுக்குள்ள அப்படி ஒரு திங்கிங் போகுது. ஆனா விஜயா அதை எல்லாமே பொய்யாக்குற விதமா வந்து, ஏய் பூக்காரி, நமக்கு ஆகாதவங்கன்னு தெரியுதுன்னா அந்த பையன் கூட உனக்கு என்னடி பேச்சுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கேக்குறாங்க. இது மீனாவுக்கு ஒண்ணுமே புரியறதில்ல. அத்தை, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு கொஞ்சம் கூட புரியல. நீங்க எதை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க அத்தை? நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியலன்றாங்க. நான் தான் ஆட்டோல போகும்போது பார்த்தனே, நீ அந்த பொய்க்காரி கிட்ட அவ பிறந்த புள்ள கிட்டயும் பேசிட்டு இருந்தேன்றாங்க. இங்க பாருங்க அத்தை, கிரிஷ தூரத்துல இருந்து நான் பார்த்தேன். கிரிஷ் கிட்ட மட்டும் தான் பேசினேன். அவன்கிட்ட தான் பேசுனியே, ஏன் பேசுனன்றாங்க. ஏன் அத்தை, பேசக்கூடாதா? தப்பு பண்ணது ரோகிணி தானே. அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? அந்த குழந்தைகிட்ட பேசுறதுல எந்த தப்பும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஆமா ஆமா, தெரியாது. உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா என் பையனோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு முதல் ஆளா கங்கணம் கட்டிட்டு இருக்கிறது நீ தானே. பின்ன அதை தானே நீ செய்வன்றாங்க. அத்தை, இப்ப என்ன திட்டத்துக்காக தான் நீங்க ஃபோன் பண்ணீங்களா? சொல்லுங்க அத்தைன்றாங்க. இங்க பாருடி, ஆடு பகை குட்டி உறவா, என்ன ஆனாலும் சரி, இனிமே நீ அந்த பையனை ரோட்ல பார்த்தாலும் சரி, ஏன் எங்க பார்த்தாலும் சரி, இனி அந்த பையன் கூட நீ பேசவே கூடாதுன்றாங்க. அத்தை, அந்த முடிவை நான் தான் எடுக்கணும். யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாதுன்ற முடிவு நான் தான் எடுக்கணும். நீங்க ஏன் எடுக்கிறீங்க? ஏய், நான் உன் மாமியாரடி. என்கிட்ட இப்படி குரலை உயர்த்தி பேசுறியா? இங்க பாருங்க அத்தை, நீங்களும் எனக்கு மாமியார் தான். உங்களை குரலை உயர்த்தி பேசணுன்றது எனக்கு அவசியமும் கிடையாது, அது என்னுடைய எண்ணமும் கிடையாது. ஆனா நீங்க நடந்துக்கிற விதம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, ரோகிணி கிட்ட பேச வேண்டாம்னு சொல்றீங்களா? நான் தாராளமா ரோகிணி கிட்ட பேசாம இருக்கேன். ஏன்னா ரோகிணி பண்ண வேலை ரொம்ப பெரிய தப்பான வேலை. அத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா குழந்தை அது. கிரிஷ் என்ன பண்ணான்? அவனை எதுக்காக தண்டிக்கணும்? என்னாலலாம் அவனை தண்டிக்கலாம் முடியாது. கிரிஷ் வந்து என்கிட்ட பேசினா நானும் அவன்கிட்ட சந்தோஷமா பேசுவேன். இதுல எந்த தப்பும் இருக்க மாதிரி எனக்கு தெரியலன்றாங்க. என்னங்க, பாத்தீங்களா? மருமகன் சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சு ஒருத்தைய கொண்டாடுனீங்களே,
அவ இப்ப எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? என்னை எதிர்த்து பேசுறா அவ. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா, நிம்மதியா? இதுக்காக தான் அவள மருமகளா வந்து நம்ம வசதிக்கு கீழ இருந்தாலும் கொண்டு வந்தீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே மீனா, "என்னம்மா மீனா இதுன்னு?" கேட்டுட்டு இப்ப வந்து அண்ணாமலை சொல்றாங்க, "மாமா, நான் வந்து அத்தைகிட்ட எந்த ஒரு மரியாதை குறைவா நடக்கவே கிடையாது. நான் வந்து அத்தைகிட்ட நான் பேசிட்டு தான் இருந்தேன். அத்தை தான் எதுக்காக கிருஷிக்கு வந்து நீ இதெல்லாம் பண்ற? கிருஷ பார்த்தாலும் பேசாம போன்றாங்க. ரோகிணி தப்பு பண்ணாங்க மாமா. நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல. அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? ரோகிணி அவங்க சுயநலத்துக்காக கிருஷ ஒரு பலிக்காட அவங்க ஆக்கிக்கிட்டாங்க. இதுல கிருஷோட தப்பு என்ன இருக்கு? எதுக்காக நான் கிருஷ் கிட்ட பேசக்கூடாது? அததான் மாமா அத்தை கிட்ட நான் கேட்டேன்றாங்க. இந்த விஷயம் எனக்கும் தெரியும். என்கிட்டயும் வந்து அவ கேட்டா. அதுக்கு பதிலடி சொல்ற விதமா நான் அவகிட்ட சொல்லிட்டேம்மா. திரும்பவும் அவ அதே வேலையை தான் பண்றாளன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த வீட்ல மரியாதைன்றது யாருக்கும் கொஞ்சம் கூட கிடையாது. என்னை பத்தின அக்கறையே கிடையாது யாருக்கும். அதனால தானே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு விஜயா வந்து கோவமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. விஜயா சண்டை போட்டதும் உடனே அண்ணாமலை வந்து, விஜயா, நம்ம மரியாதையை நம்ம மருமகன் கிட்ட நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். எந்தெந்த விஷயத்துக்கு கண்டிஷன் போடணுமோ அந்தந்த விஷயத்துக்கு தான் கண்டிஷன் போட முடியும். எதுக்கு போட முடியாதோ அதுக்கு போடக்கூடாது, போடவும் கூடாது, புரியுதான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுறாங்க. பேசுங்கங்க, பேசுங்க. இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலேயும் பேசுவீங்க. என்னுடைய பையன் லைஃப்ல மட்டும் இவளால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் அத பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே தீருவேன்னு சொல்லிட்டு விஜயா கோவமா போயிடுறாங்க. அண்ணாமலை வந்து மீனா கிட்ட, "இங்க பாரு மீனா, விஜய் எப்படின்றது உனக்கு நல்லா தெரியும் தானே? தெரிஞ்சுட்டு நீ எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவ அப்படிதான் தெரிஞ்சிருச்சுல்ல, விடுமான்னு" சொல்லிட்டு இருக்காங்க. "இல்ல மாமா, குழந்தை பாசத்துக்கு ஏங்குது. அத ரோகிணி தான் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. கொஞ்ச நாள் கிரிஷ் நம்மகிட்ட பாசமா அன்பா பழகிட்டான். அவனுக்கு ஏதோ என்னால முடிஞ்சது புடிச்ச பிஸ்கெட்டோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து பேசினேன். அது ஒரு தப்பா மாமான்றாங்க. மீனா, நீ எந்த தப்பும் பண்ண மாட்டேன். எனக்கு உன்னை பத்தி தெரியும். விஜயா பேசினது எல்லாம் மனசுல வச்சுக்காத, விடுன்னு சொல்லி அண்ணாமலை மீனாவை வந்து ஆறுதல் படுத்துறாங்க. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் வந்து நேரா ரோகிணி கிட்ட போறாங்க. என்ன ரோகிணி, உன்னுடைய வீட்டுல இருக்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு உன்னை கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறைய வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டாங்களாமே. இங்க பார், முத்துக்கிட்ட அடி வாங்கினத மறந்துட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நீ தான் பிளான் போட்டு என்ன அடி வாங்க வச்சிடுறது எனக்கு என்ன தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து தினேஷ் பேசுறாங்க. இங்க பார், இத்தனை நாள் வேணும்னா நீ எப்படி நாளா இருந்திருக்கலாம். என்னுடைய ஆசைக்கு இணங்குற அளவுக்கு உன்னை வந்து நான் அடியாம விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு தினேஷ் வந்து பேசுறாங்க. உடனே ரோகிணி ரொம்பவே கோவப்படுறாங்க. உடனே தினேஷ் வந்து சொல்றாங்க, அவன் தான் நீ வேண்டான்னு சொல்லிட்டு விவாகரத்து பண்ண போறான் இல்ல, அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்காக சும்மா இப்படி சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்க? நான் வந்து உனக்காக எவ்வளவோ செய்யறேன். இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. உனக்காக ஏதேதோ பண்ற. அந்த மனோஜை விட 100 மடங்கு உன்னை நல்லா பார்த்துப்ப. நீ வரியா கல்யாணின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ரோகிணிக்கு பயங்கரமா கோவம் வந்து கன்னத்திலே பலார்னு ஒண்ணு விடுறாங்க. யார பார்த்து என்னடா கேள்வி கேட்குற? நான் மனோஜ உண்மையா லவ் பண்றேன். மனோஜ் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை. மனோஜ் என்ன வெறுத்தா என்ன, விரும்பினா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கடைசி வரைக்கும் மனோஜோட பொண்டாட்டியா நான் சாகணும். அதுதான்டா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ரோகிணி தினேஷ செம்ம அடி அடிக்கிறாங்க. வழியில கரெக்டா அந்த இடத்துல மீனா வராங்க. ரோகிணி, என்னாச்சு? இவன்கிட்ட என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நேத்து தானே அடி செமையா வாங்கிட்டு போனான். அப்போ கூட இவனுக்கு புத்தி வரலையா? இங்க எதுக்காக இவன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இத கேட்டதும் உடனே ரோகிணி வந்து அழுறாங்க. உடனே மீனா என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. இவன் எல்லாம் என்ன எப்படியெல்லாம் தப்பா பேசுறான்னு தெரியுமா? மனோஜ் எனக்கு கொடுத்திருக்க தண்டனை ரொம்ப பெரிய தண்டனைன்னு சொல்லி ரோகிணி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆனா மீனாவுக்கு இது ஒரு சந்தேகமா வர வைக்குது. இல்லையே, இந்த அளவுக்கெல்லாம் இவ மனசு மாறி பேசுறவ கிடையாது. வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். இங்க பார், நீ வந்து பண்ண தப்புக்கான தண்டனை தான் உனக்கு வந்து கிடைச்சிருக்கு. நீ இதுக்காகலாம் ஃபீல் பண்ற மாதிரி எல்லாம் ஒன்றும் நடிக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் நான் ஃபீல் எல்லாம் பண்ணல, நிஜமாதான் சொல்றேன். மனசுக்குள்ள அவ்வளோ வேதனையா இருக்கு.
மனோஜ் கூட இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ரெப்புடேஷனை விட இப்ப ரொம்பவே கேவலமா இருக்கு. யார் பார் உன் புருஷன் உனக்கு விவாகரத்து பண்ண போறானாமே, உன் புருஷன் உனக்கு இப்படியாமே அப்படியாமேன்னு சொல்லி பேசுறாங்க. ஏன் தினேஷ கூட என்ன அப்படிதான் கேவலப்படுத்துறான். மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ரோகிணி, உன் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறி ஆனதுக்கு காரணம் யாரு நீ நினைக்கிற? நீயே தான். அது உனக்கு புரியுதா? புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறியா? இல்ல இப்ப கூட நீ பொய்யாதான் நடிக்கிறியான்றது எனக்கு எதுவுமே தெரியல. இருந்தாலும் உனக்கு நான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் பாரு. உன் வாழ்க்கைய அமைச்சுக்கிறதுக்கு, சரியா அமைச்சுக்கிறதுக்கு இப்ப கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீ பண்ண தப்ப உணர்ந்து நீ திருந்தணும். இல்ல நான் பண்ணது சரிதான். மனோஜ் தான் என்னுடைய லைஃப். எப்படினாலும் நான் மனோஜ் அடைஞ்சே தீருவேன்னு சொல்லிட்டு நீ ஒரு சபதம் எடுத்தா கண்டிப்பா அத்தையும் விட மாட்டாங்க. அத்தையும் அதுக்கேத்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. இதுல பலிகாடு ஆக போறது உன்னுடைய வாழ்க்கையும் உன் புருஷனோட வாழ்க்கை, 2 பேரோட வாழ்க்கை தான். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல திருந்துறதும் திருந்தாம இருக்கிறதும் உன்னுடைய விருப்பம்தான். என்னாலலாம் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு மீனா அங்கிருந்து போறாங்க. மீனா, ப்ளீஸ் மீனா, எனக்காக நிறைய விஷயம் நான் கேட்காமலையும் கேட்டோ எவ்வளவு விஷயம் எனக்காக பண்ணிருக்க. ஆனா உனக்காக ஒரு முறை கூட உன்னுடைய நல்லதை நான் நினைச்சதே கிடையாது. என்கிட்ட பேசு மீனா. மனசு விட்டு உன்கிட்ட பேசணும் போல இருக்கு. தயவு செஞ்சு என்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மன்னிச்சிட ரோகிணி. உனக்காக நிறைய விஷயத்துல பரிதாபப்பட்டு பல விஷயம் பண்ணி அதனால மாமா கிட்டயும் சரி என் புருஷன்கிட்டயும் சரி பல விதத்துல நான் அசிங்கப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். இதுக்கு மேலேயும் நான் அசிங்கம் அவமானப்பட விரும்பல. நான் உனக்கு எந்த உதவியும் பண்ணவும் விரும்பல. நீ இப்படி பேசுறது கூட எனக்கு ஏதோ நடிப்பா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு என்ன நீ மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு வருத்தமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க மீனா. இப்ப ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துல ரோகிணியோட அம்மா வராங்க. என்னாச்சு கல்யாணி, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கேன்றாங்க. அம்மா, என்னுடைய ஃபாஸ்ட் லைஃப்ப தெரிஞ்சுக்கிட்ட அந்த தினேஷ் என்கிட்ட ரொம்பவே யதார்த்தமா பேசுறேன்ற பேர்ல என்கிட்ட அத்துமீறி பேசுறான். அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மீனா மட்டும் வரலன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாதுமான்றாங்க. இங்க பாரு கல்யாணி, இப்பவும் சொல்றேன். நீ மீனாவையும் முத்துவையும் உன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வா. எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். உனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இத கேட்டதும் என்ன பதில் சொல்றதுனே தெரியாம ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. நான் வேணும்னா முத்து மீனா கிட்ட பேசி பார்க்கட்டுமா? ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரிம்மா, ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு என்னுடைய வாழ்க்கை எனக்கு வேணும். அது மட்டும்தாம்மா எனக்கு நிரந்தரம். என்னுடைய மனோஜ் கூட நான் சேர்ந்து வாழணும். எனக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கிடைக்குமாம்மா? கிடைக்குமான்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. கண்டிப்பா மனோஜோட லைஃப்ல நீ இணையணும்னா முத்து மீனாவை 2 பேரை தவிர வேற யாராலையும் முடியாது. இத நான் உன்கிட்ட அடிச்சு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சரிம்மா, நான் முத்து மீனா கிட்ட பேச தயாரா இருக்கேன். நான் எல்லா விஷயத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்றேன். இனி பழி வாங்குறது, இவங்கள எதிர்த்து இவங்க கூட வாழணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், எந்த ஒரு விஷயத்தையுமே நான் மனசுக்குள்ள போடல. எனக்கு என் புருஷன் வேணும். என் புருஷன் கூட சேர்ந்து நான் சந்தோஷமா வாழணும். அதுக்கு நான் என்ன பண்ணுன்றதுக்குனாலும் தயாரா இருக்கேன். ஆன்ட்டி காலில் விழணுமா, அங்கிள் காலில் விழணுமா, யார் காலில் விழுந்தாவது நான் மனோஜ் கூட சேர்ந்து வாழணும். இந்த விஷயத்த முடிவெடுக்க இவ்வளோ நாள் ஆச்சா? இந்த விஷயம் இன்னும் சார்ட் அவுட்டே ஆயிட்டு இருக்குண்டி. நீ இந்த அளவுக்கு லேட்டா ஒரு முடிவு எடுத்திருக்க. இப்ப கூட ஒன்றும் கெட்டு போகல. நான் மனோஜ் கிட்ட பேசுறேன். கண்டிப்பா மனோஜ் மனசு மாறுவாரு. அப்படி மனசு மாறலைன்னா முத்து மீனா மூலியமா இந்த பிரச்சனையை எப்படி சுலபமா முடிக்கிறதோ அதையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிம்மா, எனக்கு என் புருஷன் கிடைச்சா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் கிடையாது. எனக்கு எல்லாமே மனோஜ் மட்டும்தான். அந்த முடிவு நான் எப்பயோ எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ரோகிணி முடிவு பண்றாங்க. இப்ப ரோகிணியோட அம்மா போயிட்டு ஒருவேளை முத்து மீனா கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்டா அதுக்கு அவங்களுடைய முடிவு என்னவா இருக்க போகுது? முத்து மீனா 2 பேரும் சேர்ந்து ரோகிணி மனோஜை சேர்த்து வைக்க நம்ம கல்யாணி கூட சேர்ந்து முடிவு எடுப்பாங்களா? அவங்க அம்மா கூட சேர்ந்து முடிவு எடுத்து இவங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பாங்களா? ஒருவேளை மனோஜையும் ரோகிணியும் சேர்த்து வைக்க முத்து மீனா முடிவு எடுத்துட்டாங்கன்ற விஷயம் மட்டும் விஜயாவுக்கு தெரிஞ்சா விஜய் என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறாங்க?
இதனால நம்ம அண்ணாமலை குடும்பத்துல என்ன மாதிரியான பிரச்சனை வரப்போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.